Hello guys, it's your boy Vijay and welcome back to our channel. So இன்னைக்கு டாபிக் என்னன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா Dominar 400 BS4 2019 மாடல் இருக்கு. ப்ரோ நேம் பாத்தீங்கன்னா காமராஜ். இந்த பைக்கோட 2 இயர்ஸா டிராவல் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் தான ப்ரோ? ஆமா. 2 இயர்ஸா டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ஆக்சுவலா இந்த பைக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த பைக்லாம் ஆப்ஷனா வச்சிருந்தீங்க? ஃபஸ்ட்டு என் மைண்டில் வந்து SF250 வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் அது வந்து ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாதனால அதுக்கடுத்து ஹிமாலயன் போயிருந்தேன் நான். ஹிமாலயனுடைய அப்புறம் வந்து டாமினார் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது அதோடைய இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருந்ததுனால டாமினாரை செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே நீங்கள் எடுக்கும்போது இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வந்தது? 2.27K வந்துச்சு. ஃபுல் கேஷ் தான் எடுத்தீங்களா இல்லை இஎம்ஐ தானே? இல்லை பாதி பே பண்ணிட்டு பாதி இஎம்ஐ தான் போட்டேன். ஸோ பைக்கை பார்க்கும்போதே தெரியுது நிறையா மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பைக்கை டூரிங்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணுறீங்களா? வண்டி வாங்கின புதுசில் வந்து டூரிங்காக தான் இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணது முதல்ல. ஏன்னா சிட்டி ரேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. நான் ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து பெங்களூர் டு திருநெல்வேலி தான் அடிக்கடி நான் டூரிங் பண்ணுறது. மற்றபடி லாங் மற்ற இன்னும் போகலை, பிளான் இருக்குன்னு போகலை. பட் கரண்ட்டாக வந்து சிட்டியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த பைக்கில் நீங்கள் ஹைவேல டாப் ஸ்பீட் எவ்வளோ க்ரூஸ் பண்ணியிருக்கீங்க? ஹைவேல ஒரு 174 போய். அப்படி 174 போகும்போது விண்ட் பிளாஸ்ட்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா அந்த பைக்கில் விண்ட் பிளாஸ்ட்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ விண்ட் பிளாஸ்ட்லாம் எப்படி? பொதுவாகவே உங்களுக்கு வந்து 120 130 மேலே ஹைவேல நீங்கள் போனால் விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ வந்து விண்ட்ஷீல்டு இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் விண்ட்ஷீல்டு போட்டதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிறது கார்பன் ரேசிங் விண்ட்ஷீல்டு. நீங்கள் 5.8க்கு மேலே நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது கொஞ்சம் ஹையரான விண்ட்ஷீல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ப்ரோ நான் ரீசெண்டாக இந்த பைக் ரிவ்யூ பண்ணுறதுனால பஜாஜ் ஷோரூமில் போய் கேட்டிருந்தேன் 400 பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு யார்ட்ட மெக்கானிக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா நம்ம ஓட்டும்போது ஏதாவது பள்ளத்தில் ஓடும்போது ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த USD Forkனால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்தமாரி ப்ராப்ளம்? இல்லை, பொதுவாகவே வந்து USD Fork வந்து உங்களுக்கு வந்து ரைடை ஸ்மூத் பண்ணுறதுக்காக தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்க் இந்த இதே ப்ராப்ளம் நார்மல் ஃபோர்க்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. பட் USD Forkல ஜென்ரலாக அந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கு சான்ஸே இல்லை. சர்வீஸ் சென்டருக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து USD Fork ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சைடு ஆயில் இறங்கி ஒரு சைடு ஆயில் ஏறி போயிருந்தால் கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வீல் அலைன்மெண்ட் மிஸ்டேக்காக இருந்தால் கூட வரலாம் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் இது வரைக்கும் 2 இயர்ஸாக ஓட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை. ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் ஸ்பீடு 174 க்ரூஸ் பண்ணிக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி போகும்போது ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? ஏதாவது வாபுள் ஆக ஃபீலிங் இருக்கா? டாமினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187. இது வந்து அவங்க கம்பெனி டிசைன் பண்ணதே வந்து ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து காற்று எவ்வளோ அடித்தாலும் சரி வண்டி வந்து ரொம்ப அலம்பாது மற்ற வண்டி மாதிரி. இன்னொன்று வாப்ளிங் பற்றி கேட்டிங்க. வாப்ளிங் வந்து நான் ஒரு 2-3 தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வண்டி அதுக்கு ரீசன் இல்லை. ஒழுங்காக ஏர் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ஒழுங்காக ஃபோர்க்கில் இஷ்யூ இருந்தாலோ ஹேண்ட்பார் லூஸாக தான் இருந்தாலோ வாப்ளிங் ஆகும். மற்றபடி 174 போகும்போது எனக்கு வாப்ளிங் ஆகலை, பட் வந்து வைப்ரேஷன் லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஓகே பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் எப்படி இருக்குது? இன்னும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா பிரேக்கிங் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, பட் ஆவரேஜ், ரொம்ப குறை சொல்ல முடியாது, ஆவரேஜ். மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங் பைட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியமாக ஏதாவது ஒரு சின்டர் பிரேக் பேட்ஸ் நிறைய கிடைக்குது ஆன்லைனில். நீங்கள் அந்த மாதிரி ப்ரீமியமாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் நல்லாயிருக்கும். கம்பெனிலே கொடுக்குறது அவ்வளோ ஒர்த் இல்லை. கம்பெனியில் கொடுக்குறது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது. ஏன்னா நான் 390 ஓட்டியிருக்கேன், நான் அட்வென்ச்சர் ஓட்டியிருக்கேன். நான் அதில் இருக்கிற பிரேக் வந்து இதில் இல்லை. ஸோ வந்து பைக் கம்மி தான் பொதுவாக டாமினாரை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது? கம்பெனி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது, இன்னும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. மற்றபடி துருவு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய ரியர் சஸ்பென்ஷனில் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு வந்து கீழே வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, பெயின் கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிச்சு. மற்ற எந்த இடத்துலையும் துருலாம் கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் லாங் ஜர்னி ரொம்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும் வண்டியில் எல்லா ஸ்க்ரூ இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஆகிறதுனால ஒரு 140 150 நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். எந்த வண்டியிலையுமே இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ எதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் என்ன உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் கொஞ்சம் ஷேக் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ பார்த்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். மற்றபடி ப்ராமினெண்ட்டாக வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூங்கிறது இந்த பைக்கில் எப்படி இருக்குது? ஏன்னா இது ஒரு 390 இன்ஜின், ஸோ கண்டிப்பாக ஹீட் இருக்கும். அது மினிமலாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? உங்களுக்கு வந்து இன்ஜின் சிசி வந்து அதிகமாக வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த வண்டியோட ஸ்பீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 5000 to 7000 RPM.
நீங்கள் அதுக்குள்ளே ஓட்டினீங்கன்னா வந்து வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜின் ஹீட்டிங் ரொம்ப ஆகாது. ஆனால் சிட்டி ரைடுக்குள்ளே போகும்போது வந்து நீங்கள் அந்த ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 2K RPM 3K RPM தான் நீங்கள் மேக்ஸிமம் ரைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ½ hour மேலே சிட்டி ரைட் ஓட்டிங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும், உங்களுடைய லெக்ஸுக்கு ஃபீல் ஆகும், கண்டிப்பாக ஃபீல் ஆகும். மற்றபடி ஹைவேல வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஹீட்டுலாம் அவ்வளோ ஆகாது. பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி டியூக் 200 ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் ஓனர்ஷிப் ரிவ்யூவில் ஓனர் என்ன சொன்னார்னா பில்லியனோட போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பைக்கில் தட்டுதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த பைக்கில் எப்படி? பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது எனக்கு வரைக்கும் இடிச்சதில்லை. மேபி அவங்க சஸ்பென்ஷன் கூட அவங்க லைட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வந்து இந்த 400cc நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 வண்டி இருக்குது. ஹிமாலயன் 400 இருக்குது, அப்புறம் வந்து டாமினார், அப்புறம் வந்து 390 ஒன்று இருக்குது. இதில் 3லேயே எதில் வந்து என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான் அதிகம், 220 mm வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 390க்கு வந்து 175 வரும். பட் இதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 தான். ஸோ 3ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. பட் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்லாம் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மற்றபடி சிட்டி ரைட்லேயோ ஹைவேலையோ போகும்போதோ இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து டூரிங்காக தான் வந்து முதல்ல வெளியிட்டாங்க முதல்ல. ஸோ வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. பட் வந்து அவங்க கம்பெனி கொடுத்துருக்க டயர் வந்து MRF ரெப்ஸ் நான் வாங்கும்போது கொடுத்தது. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்காது வந்து கார்னரிங் பண்ணும்போது. இன்னொன்று வண்டியோட ப்ளஸ் என்னன்னா வெயிட்டு ஹைவேல, அதே இது வந்து கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப படுக்க போடுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நல்லா கார்னரிங் பண்ணுவோம்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து வண்டியில் வந்து வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் டயர் வந்து வேறு ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட் டயர் ஏதாவது போட்டிங்க, மிச்சலின் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே ப்ரோ, பைக்கில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் வந்து மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு, அப்புறம் ஹேண்டில் கார்டு, அப்புறம் மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜரு, அப்புறம் வந்து பேக் ரெஸ்ட்டு, டாப் ரேக்கு, அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் கார்டன் போட்டிருக்கேன் நான். ஸோ வந்து மொத்தம்லாம் சேர்த்து வந்து 15K ஆச்சு. இந்த பைக்கில் டோட்டலாக எத்தனை சர்வீஸ் போயிருக்கு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க? நம்மளுடைய டாமினார் ஓனர்ஸ் மேனுவல் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் வண்டி வந்து 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 22,000 கிலோமீட்டருக்கு வந்து 5 சர்வீஸ் ஆகிருக்குது. 5ல் வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்னு சொன்னாங்க. பட் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்னால் எப்படின்னு தெரியும், அவங்க வந்து வாட்டர் வாஷு, மற்றபடி அங்கங்கே நார்மல் சர்வீஸ் மட்டும் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி இன்ஜின் ஆயில் மாற்றுறதோ மற்றபடி எதுனாலுமே சரி நீங்கள் தான் பே பண்ணணும். ஃப்ரீ சர்வீஸ் மொத்தம் 3 ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து ஒரு 3,500 ஆச்சு. அப்புறம் வந்து லாஸ்ட் 2 பெய்ட் சர்வீஸ்க்கு வந்து 5,000 ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து சில ஃபோர்க் ஆயிலு, கொஞ்சம் வந்து கிளச் ஆயிலு, அந்த கொஞ்சம் முக்கியமான ஆயிலெலாம் கொஞ்சம் மாற்றணும் இருந்துச்சு. ஸோ வந்து அது மாற்றும் போது கிட்டத்தட்ட 5,000 ஆயிரும் உங்களுக்கு. இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கா? ஏன்னா நீங்கள் டாப் ஸ்பீடு 174 க்ரூஸ் பண்ணிக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ வைப்ரேஷன் அதான் நான் அப்போ சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து இன்ஜின் சிசி அதிகமான வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் BMW சரி டுக்காட்டினாலும் சரி, நீங்கள் வந்து இன்ஜின் சிசி அதிகமாக உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் எல்லா வண்டிக்கும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வண்டிக்கு சொன்னது 6K RPM, நீங்கள் வந்து 5 to 6K RPM இல்லை 5 to 7K RPM ஓட்டினீங்கன்னா வைப்ரேஷன் ஃபீல் ஆகாது. மற்றபடி அது கீழே ஓட்டினீங்கனாலோ இல்லை அதுக்கு மேலே ஓட்டினாலும் வந்து வைப்ரேஷன் எங்கே மேக்ஸிமம் ஃபீல் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் போட்டிருக்கோம்ல, அதில் மேபி ஃபீல் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் வந்து விண்ட் பிளஸ் அதிகமாக இருந்தால் லைட்டாக ஒரு மாதிரி ஊசிங் சவுண்டு வரும். மற்றபடி என்னுடைய பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால். வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் டேங்க்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்டினா நமக்கு வந்து எந்த தெரியாது. ஹெல்மெட்லாம் ஓட்டினீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் அப்போ கேட்கும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 இயர்ஸில் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா, இன்ஜினில் இல்லாட்டி மற்ற வேறு ஏதாவது ப்ராப்ளம்? ஹானஸ்டாகவே சொல்கிறேன், நான் டாமினாரில் வந்து நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ நான் வந்து ஒரு 1 year முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா டேப்பர் நாய்ஸ். இது வந்து நாக்கிங் சவுண்டும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 95% எல்லா டாமினாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இது டாமினார் கம்யூனிட்டியில் ரைடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃபெமிலியரான இஷ்யூ. நான் கூட ஒரு யூடியூப் என்னோடய சேனலில் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் ஒரு 6K ஓடல இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த இஷ்யூ சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிது. ஒரு மாதிரி கடன் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒரு 4,000 கிலோமீட்டர் ஓட்டினேன், அந்த சவுண்டாக ஓட்டினேன். அப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு நான் அடிக்கடி விசிட் பண்ணேன். அவங்க வந்து இது வந்து இல்லை நார்மல் தான் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோ போட்டு கொஞ்சம் மேலே வர கம்ப்ளைண்ட் இமெயில் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களே கூப்பிட்டு வந்து உள்ள வந்து கேம்ப் ஷாப்டர் ஆக்கலாம்லாம் கொஞ்சம் முக்கியமான பார்ட்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் வந்து இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் வரும் கேட்டிங்கன்னா வந்து கேரண்டி வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து. இன்னொன்று வந்து வந்தாலுமே வந்து வாரண்டியில் க்ளைம் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது வந்து நான் வந்து 1 பைசா நான் கொடுக்கல. எல்லாமே கம்பெனி சர்வீஸ்லாம் பண்ணாங்க. அவங்க வாரண்டியில் ஃபுல்லாக க்ளைம் பண்ணி வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாங்க. திருப்பி வந்தாலுமே ஒரு வேளை வந்தால் வரக்கூடாது. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா வந்து இன்னொரு 5 இயர்ஸ் வாரண்டி, இன்னொரு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குன்னு அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாரண்டிக்கு அப்புறம் வந்து அந்த இஷ்யூ திருப்பி வந்தால் தான் பிரச்சனை. ஸோ வந்து பார்க்கலாம். இந்த பைக்கோட சீட் கம்ஃபோர்ட்லாம் எப்படி இருக்குது? லாங் ரைட்ஸ் போகும்போது சரி, இல்லை சிட்டியில் நம்ம யூஸ் பண்ணும்போது சரி. ஸோ சீட் கம்ஃபோர்ட் எப்படி? சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட் கம்ஃபோர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 400 கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல, சீட் கம்ஃபோர்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்யூலாம் இருக்காது. பட் 400 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் கவர் பண்ணுறீங்க, ஒரு 500-600 கிலோமீட்டர்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் சீட் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. இந்த ஃபிகோவில் வந்து ஃப்ளோட்டர் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஜெல் சீட் கூட போட்டுக்கலாம். ஜெல் சீட் வந்து டோட்டலாக சீட்டை மாற்றிடும். நீங்கள் அது வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் நல்லா ஓட்டலாம். இந்த பைக்கில் சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்டிஃபாக இருக்கா இல்லை மீடியமாக தான் இருக்கா? சஸ்பென்ஷன் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. அதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது சஸ்பென்ஷன் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பாடி பெயின் ஃபீல் ஆகும். மற்றபடி ஆஃப் ரோடிங் போனீங்கன்னா வந்து உங்கள் சஸ்பென்ஷன் கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகும். பட் ஹைவேல பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இட்ஸ் ஃபைன். இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலான டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட வெயிட் வந்து 187 kg இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆக்சரிஸ் போட்டிருக்கனால அதுவே கிட்டத்தட்ட ஒரு 200 kg கிட்ட வந்துட்டு. ஸோ வந்து வெயிட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சிட்டிக்குள்ள ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ரொம்ப டக்கு நிம்பிளாக இருக்காது. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஜின் நாக்கிங் சவுண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 6Kல வந்து எனக்கு அந்த இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. எந்த ஒரு புது வண்டி வாங்கினாலும் சரி இன்ஜினில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் விசாரிச்சில் பார்த்தீங்கன்னா வந்து 95% வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா டாமினார்லையும் இருக்குது. கம்பெனி கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நாக்கிங் சவுண்ட் இருக்கிறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் மைலேஜோ சரி இல்லை பெர்ஃபார்மன்ஸோ சரி அடி வாங்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதான் முக்கியமான பிரச்சனை எனக்கு நான் ஃபீல் பண்ணது வந்து இன்ஜின் நாக்கிங் சவுண்டு. அதுவுமே கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்தால் கூட வாரண்ட்டி வந்து கம்பெனி க்ளைம் பண்ணி தரான்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இப்போ. ஓகே ப்ரோ, அடுத்து அட்வான்டேஜ்னால் என்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. நான் முக்கியமான சில மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா வண்டியிலையும் ஒரு சேம் அட்வான்டேஜ் தான் இருக்கும். இந்த வண்டியில் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா இந்த வண்டிக்கு அட்வான்டேஜும் சரி டிஸ்அட்வான்டேஜ் சரி வெயிட் தான். நான் அப்போ டிஸ்அட்வான்டேஜ் வெயிட் சொன்னேன், அட்வான்டேஜ் வெயிட் தான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைவேல ஓட்டும்போது வந்து எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி, எவ்வளோ ஒரு விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் சரி, வண்டி வந்து அப்படியே அசராமல் ரதம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். மற்றபடி ஒரு ஷேக் வந்து ரொம்ப ஃபீல் ஆகாது. ஸோ அட்வான்டேஜ் வெயிட்டில் ஒன்று சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வண்டியோட USD Fork அது அப்பவுமே வந்து பஜாஜ் வந்து டாமினார் பழைய மாடலுக்கு வந்து USD Fork கிடையாது. ஆனால் இப்போ வந்து BS4 2019 மாடல்லேருந்து USD Fork கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரைடிங் கம்ஃபர்ட் அது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொன்று ரைடிங் போஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெண்டாகவும் இல்லாமல் ரொம்ப நிமிர்ந்து இல்லாமல் ஒரு கரெக்டான பொசிஷனாக இருக்கும். சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்ஜினுன்னு ஓட்டணும்னு நினைப்பாங்க ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது. அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து ஹேண்ட்பார் ரைசர் போட்டுக்கலாம். பட் ரைடிங் போஸ்டர் வந்து உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் போகும்போது உங்களுக்கு குறுக்கு பேக் பெயின் எதுவுமே இருக்காது. வேறு அட்வான்டேஜ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் முக்கியமான அட்வான்டேஜில் இது கொஞ்சம் ஒன்று. ஸோ ரோட்டில் போகும்போது இந்த பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது? கண்டிப்பாக சொல்லணும்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்லுவேன். ஏன்னா வண்டி நான் வாங்கிக்க சார்கோல் பிளாக்கு, இன்னொன்று க்ரீனும் இருக்குது. ஆமாம், நிஞ்சா க்ரீன் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல கலரு. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளாக்கு. ரோட்டில் நீங்கள் போகும்போது சரி எல்லாருமே வந்து நம்ம வண்டி வந்து கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எவ்வளோ தூரத்தில் போனாலும் சரி இன்ஜினோட சவுண்டு வந்து ரொம்ப மைன்யூட்டாக கேட்கும். இல்லை அந்த சவுண்டு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். டாமினார் தான் வருது. அது கரெக்ட். ஏன்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி என் என்ன தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலங்களாம் சொல்லுவாங்க. என் தம்பி கூட அங்கே தான் இருக்கான். அவன் கூட என் வண்டி வந்து தெரு முக்குக்கு வந்தாலே கண்டுபிடிச்சிருவான் என் வண்டி வந்துட்டு அப்படின்னு. ஸோ வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சமயம் ஒரு இந்த வண்டியில் வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து சவுண்ட் நான் சொல்லுவேன். நான் பைக்கில் மைலேஜ் தான், ஏன்னா எல்லா பைக்கில் எடுத்தாலும் மைலேஜ் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ மைலேஜ் எப்படி? மைலேஜ் வந்து இன்னும் வண்டி ஓட்டுற ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து இன்ஜின் சிசி அதிகமாக மைலேஜும் கம்மி தான் ஆகும். உங்களுக்கு தெரியாது இல்லை பொதுவாக. ஆமாம், பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து வண்டி ஓட்டினீங்க, ரொம்ப வரட்டாமல் கரெக்டாக ஓட்டினீங்க, RPM மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23-24 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து வரட்டாமல் ஒரு 90 to 100 இல்லை 110 மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து 27 to 28 கிடைக்கும். ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த பைக்கை பற்றி? எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வண்டி வந்து பிடிக்கும். சில பேருக்கு வந்து R15 பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஹிமாலயம் பிடிக்கும், சில டாமினார் பிடிக்கும். எனக்கு ஏன் டாமினார் பிடிக்கும்னு நம்ம சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மெயின் பர்பஸ் டூரிங் தான். டூரிங்காக வண்டி எடுத்தேன். ஸோ உங்களுக்கும் டூரிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி வாங்கலாம். நீங்கள் இல்லை சிட்டிக்கெலாம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூட வாங்குங்க. இல்லை உங்கள் மைலேஜ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பட் அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து டாமினார் வந்து இந்த லுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டாமினார் 250 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து லே லடாக் போகிறாங்க. இப்போ ரொம்ப எதுவுமே இல்லாமல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லே லடாக் வந்து அந்தளவு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப யாரும் போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 யூடியூப் சேனல் வந்து லே லடாக்கு சொல்லி ஆரம்பிச்சு போயிட்டு எல்லாருமே லடாக் போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லை அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக. ஏன்னா நார்த் சைட்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி டூரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறது வந்து நம்ம உண்மையிலே வரவேற்கணும். அந்த மாதிரி லே லடாக் போகிறாங்க, அது ஒரு மெயின் கோலாக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து டாமினார்னு சொல்ல மாட்டேன், டாமினார் மாதிரி நிறைய வண்டி இருக்குது. டாமினார் வாங்கலாம், நீங்கள் ஹிமாலயன் கூட வாங்கலாம். அது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. நீங்கள் வந்து டூரிங் போகிறீங்க அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் வாங்க முன்னாடி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன், அப்படி இல்லைனா காமராஜ் ப்ரோவை ரிப்ளை பண்ண வைக்கிறேன். கண்டிப்பாக. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சில அப்டேட்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜை தான் போடுவேன். ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் விஜய்.